நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? அப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த முடிவுலேருந்து நம்ம மாறவே கூடாது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக நம்மளுடைய ப்ரொடக்டிவாக நம்மளை நாம் மாற்றிக்கணும். ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி வைக்கக்கூடாது. முடிவு அப்படிங்கிறது முடிக்கிறதுக்கு தான், பாதியிலே விடுறதுக்கு இல்லை. ஸோ டீமோட்டிவேட் ஆகி என்றைக்குமே பேக் அடிக்காதீங்க. ஒரு ஸ்டெப் முன்னோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் தான். கைஸ், இந்த சார்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சார்ட் பார்த்துருப்பீங்க வீடியோல. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபுல்லா எல்லா ஆர்டிகலையும் வந்து நான் ஒரு ஹிண்டா எனக்கு புரியுற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சார்ட்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன். பட் அது வந்து பாதியிலே நிறுத்திட்டேன், டிமோட்டிவேட் ஆகி. என்னன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு நாம நம்பணும். நான் வந்து அதுல பாதியிலே டிமோட்டிவேட் ஆகி இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு திரும்பவும் புத்தகத்திலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் நாம நம்பினா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம டிமோட்டிவேட் ஆகிட்டு புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நிற்போம். ஸோ என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து முழுசா நம்பி கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்படிதான் மறுபடியும் நான் வந்து இந்தியன் ஆர்டிகல் வந்து ஃபுல்லா எனக்கு புரியுற மாதிரி ஹிண்டா எழுதியிருக்கேன். பட் இது எழுத நான் டிஸ்கிரிப்ஷனா படிக்கிறேன் புக்ல. அந்த ஹிண்டை பார்த்ததும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு மைண்ட்ல வந்துடும். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3 புக் யூஸ் பண்றேன். ஏன்னா ஒரே புக்ல வந்து டீடைலா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த புக்ல இருக்கிற விஷயம் இந்த புக்ல இருக்காது. இப்போ என்சிஆர்டில இருக்கிற சில விஷயங்கள் வந்து டிஎன் ஸ்கூல் புக்ல இருக்காது. ஸோ டிஎன் ஸ்கூல் புக்ல இருக்கிற சில விஷயங்கள் வந்து என்சிஆர்டில இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் என்னென்ன புக் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இது வந்து ஒரு மேனுவல் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் பாலிட்டிக்கு. யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த புக் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகள் சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன். தமிழ் புக்ஸுடைய புக் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதை கம்பைன் பண்ணி படிக்கும்போது சேம் ஆஸ் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கும்போது தமிழ் மீடியத்திலயும் எனக்கு சில விஷயங்கள், சில டேர்ம்லாம் நம்ம இங்கிலீஷ்ல புரியாது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு. ஸோ இதுல வந்து கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இன்னொரு புக் இருக்கு, அந்த உங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் அந்த புக் அதிகமா சொல்லல. அது வந்து ஆஸ்வால் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன். அவங்க வந்து இந்தியன் பாலிட்டி என்சிஆர்டி இருந்து 6 to 12 வரை எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஷார்ட் இன்ட் அண்ட் கொஸ்டின் பேங்க் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதுலயும் நான் வந்து ரெஃபர் பண்றேன். இந்த புக்லயும் கொஞ்சம் புது விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ இந்த 3 புக்கோட லிங்கையும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த சார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அப்படிதான் நம்புறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, நான் பாதியில விட்டுட்டேன். இல்லைன்னா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். நீங்க நான் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பேன். மறுபடியும் புக்ல படிக்கலான்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டது தான். திரும்பவும் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. திரும்ப முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும், மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க உருவாக்குங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.